துளாராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரார். இந்த சனி பயிற்சி காலத்தில் மிக அதிகமான நற்பலன்கள் அடையக்கூடிய ராசிகள்னு சில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் ஆரம்பிக்கிறது. உற்சாகமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காலத்தை, இந்த மார்ச் மாதத்தை ஆரம்பிக்கலாம். இதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது அப்படின்றது அர்த்தம். என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லா நன்மைகளுமே நடக்கும். எதனால் இப்படி சொல்கிறோன்னு சொன்னால், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சத்துரு ஜெயம்னு சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். 6ல் ஒருத்தருக்கு சூரியன் இருந்தார்னா அவர் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 6ல் சனி இருக்காருன்னு சொன்னால் அவர் எதிரிகளே இல்லாமல் இருப்பார்னு சொல்லலாம். இல்லை எதிரிலாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த சத்துருவை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஜாதகருக்கு இருக்கும் அந்த 6ஆம் இடத்திற்கு சனி மேலே. அப்போ சத்ரு அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டையாயிடுச்சு, ஒருத்தர் விரோதியாக இருக்கார், ஒருத்தர் வழக்கு தொடுத்து இருக்கார், அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது, கூட பிறந்தவங்களே குடும்ப நபர்களே நமக்கு சத்துருக்களாக அந்த டைமில் இருக்கிறாங்க. கணவன் மனைவியே சில சமயத்தில் சத்துருக்களாக மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் கொடுத்து வழக்காடு மன்றங்களில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சத்துருன்னு சொன்னால் இவர் தான்றது கிடையாது, யார் வேணாலும் நமக்கு எதிரியாக வரலான்றது நபர்களை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி நோய் உடன் பிறந்தே கொள்ளும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிணி, உபாதைகள், இந்த விஷயங்களை நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது 2வதாக சொல்லலாம். அப்போ ஆரோக்கியம் பெறப்போகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம். காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது மேஷத்திலிருந்து 6ஆம் இடம் கன்னி ராசியாக வரும். அந்த கன்னியில் சனி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அடுத்து உச்சத்தை அடையிறதுக்காக காத்துட்டு இருக்கார் அப்படின்றத சொல்லலாம். புதனுடைய நட்பு வீட்டில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு அசுப கிரகம்னு சொல்லக்கூடியவர் கேந்திரங்களில், இரட்டைப்படை ஸ்தானங்களில், மறைவிடங்களில் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அதை பார்க்கலாம். அதனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சனி வரார் அப்படின்றது நல்லது. அதாவது எல்லா ராசிக்குமே 6ல் சனி வந்தால் நல்லதுன்னு தான் சொல்லணும். அதில் உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கார். நீங்கள் ஒரு மனை வாங்கினீங்க, ஒரு வீடு வாங்கினீங்க, இல்லை மனை வாங்கி வீடு கட்டினீங்க, இல்லை இருக்கக்கூடிய மனையில் வீடு கட்டினீங்க, இங்கே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதில் இருந்தால் நான் கடன்காரனாக ஆயிட்டேன், எனக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனை வாங்கி அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது, தெரியாமல் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன், வீடு கட்டி அதில் ஏதோ வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறது, வீடு கட்டக்கூடிய சமயத்தில் எனக்கும் கான்ட்ராக்டருக்கும் அந்த என்ஜினியருக்கும் நடுவில் டேர்ம்ஸ் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மனை வீடு சம்பந்தமாக நீங்கள் என்ன பிரச்சனையெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறீங்களோ அதிலிருந்து விடுபட போகிறீங்க. இது 4ஆம் இடம். வாகனங்கள் வாங்கி அதில் பிரச்சனை கட்டாயம் சரியாயிடும். வாகனங்கள் சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வருமானம் இல்லை, இதன் பிறகு உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே இருக்குது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இதன் பிறகு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதி சனி. அப்போ புத்திரப்பேறு சம்பந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தேவையில்லாத செலவாயும் போய் அதனால் சைடு எஃபெக்டும் வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல குணமாயிடும். மறுபடியும் அந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு சிறப்பாக பலனை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்காயிடுச்சு, முதல்ல நம்ம சொன்ன மாதிரினா அது சரியாயிடும். எடுத்த முடிவு சரியாக இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் துலா ராசின்றதுனால உங்களால் எதையும் சரி பண்ண முடியும். ஒன்று நீங்கள் இறங்கி போயிடலாம், அல்லது அவங்கள மாற்ற முடியும் கொஞ்சம் காலத்தில், கொஞ்சமாக அதையும் அப்போது சரி பண்ணிடலாம். பிள்ளைகள் கொஞ்சம் சரியாக இல்லை, தவறான வழியில் போகிறாங்க, சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறீங்க, பிள்ளைகள் எங்கேயோ கண்காணா தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் சரியாக போகிறது. அப்போ உங்களுக்கு உடல் உபாதை, மன ரீதியான கவலை, கடன் பிரச்சனை இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத சொத்து அல்லது திருமண வாழ்க்கை எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கான்னா, இப்போ நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட கடனை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி, சக்திக்கு மீறி கடன் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி யாரையுமே நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இது இருந்தாலும் கூட நீங்கள் முடிந்த அளவிற்கு மற்றவங்களை மன்னிக்க பழகலாம். அது உங்களுக்கு நல்ல புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரிகளை யாரும் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்திற்கு சனி வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா,
சஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த திதி 6வது திதியாக வரும். நட்சத்திரங்களை பார்க்கும்போது அஸ்வினி பரணி, கிருத்திகை ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரைன்ற அந்த ஆருத்ரா நட்சத்திரம் 6வதாக வரும். ஒரு மாதத்தில் ஒன்று திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரத்தில் போய் சிவபெருமானை பாருங்கள், இல்லை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை பாருங்கள். இது 6ஆம் இட சனி பயிற்சியில் அற்புதமான பலன்களை தர்றதுக்கான வழிபாடு.